ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானோ ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸாக எப்படி பேசிக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹைலைட் ஒன் காலம் வேல்யூ. அதாவது இந்த டேபிளில் இருக்கிற ஒரு காலமில் பர்டிகுலராக நம்ம என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகணும் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். ஸோ அதுக்காக இந்த டேபிளில் இருக்கிற ப்ராடக்டை நான் ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வர போகிறேன். ஸோ ப்ராடக்ட் அப்படின்றத ஹெட்டிங்காக வச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை லிஸ்ட்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு டேட்டா ரிப்பன் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் அந்த அலோன்ற ஆப்ஷனில் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சோர்ஸில் நம்ம டைப் ஆஃப் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த 4 ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கும். பாருங்கள், அந்த 4 ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் நமக்கு லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நான் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேனோ அந்த ப்ராடக்ட் மட்டும் இந்த டேபிளில் நமக்கு ஹைலைட் ஆகணும். ஸோ அதை தான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹெட்டிங்க்கு கீழே இருக்கிற டேபிள் வேல்யூஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஹோம் ரிப்பனில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் செலக்ட் ஏ ரூல் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷன் யூசர் ஃபார்முலா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃபார்முலா பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலா வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவல் டு அந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ, அதாவது இந்த லெமன்ற வேல்யூ B6 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிக்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் அண்டு 6க்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் அது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ அகைன் ஈக்குவல் டு கொடுத்துட்டு H6 கொடுக்க போகிறீங்க. அதாவது H6ல் நம்ம என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூ மட்டும் நமக்கு ஹைலைட் பண்ணணும். ஸோ அதான் H6 அப்படின்னு கொடுக்குறோம். தென் இந்த செல் வேல்யூவில் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ டைரெக்டாக ஃபார்மேட் ஆப்ஷன் போயிட்டு அதில் 4 டேப் இருக்கும். நம்பர், ஃபாண்ட்டு, பார்டர், ஃபில் அப்படி 4 டேப் இருக்கும். அதில் ஃபில்லுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஃபைனலாக ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது அந்த H6ல் நம்ம என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ பாருங்கள், ஆரஞ்சுன்றது செலக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆரஞ்சோடைய இது மட்டும் உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போ நான் ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஆப்பிள் மட்டும் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் கிரேப்ஸ் கொடுக்குறேன். ஸோ கிரேப்ஸ் மட்டும் உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு காலமில் இருக்கிற ஒரு வேல்யூ மட்டும் ஹைலைட் பண்ணுறது. ஓகேங்களா? தென் செகண்ட் மெத்தட், ஒரு டேபிளில் ஒரு என்டையர் ரோவை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சேமஸ் ப்ரீவியஸாக நம்ம எப்படி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டிங் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டேட்டா ரிப்பனில் டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் போயிட்டு அதில் அலோவில் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் எடுத்துகிட்டு சோர்ஸில் ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸாக பண்ண அதே ஸ்டெப்ஸை அப்படியே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூக்கான ரோ மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த டேபிளில் இருக்கிற அந்த ஹெட்டிங்கை மட்டும் விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹோம் ரிப்பன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் ஆப்ஷன். ஸோ சேமஸ் ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே தான். ஸோ இப்போது யூசர் ஃபார்முலா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபார்முலா பாக்ஸில் ஈக்குவல் டு சேமஸ் அந்த டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது B6 அப்படின்னு வரும். ஸோ ப்ரீவியஸ் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 டாலர் சிம்பிளையும் நான் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த 6க்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த டேபிளில் அந்த பீன்ற காலம் மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகக்கூடாது. ரோ சேஞ்சஸ் ஆகிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த பிக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் இருக்கணும், 6க்கு முன்னாடி டாலர் சிம்பிள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போது ஈக்குவல் டு H6. ஸோ அந்த H6ல் இருக்கிற வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கொடுத்துட்டு ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூக்கான என்டையர் ரோவுமே உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். பாருங்கள், ஆரஞ்சோட என்டையர் ரோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரோ மட்டும் உங்களுக்கு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா?
ஓகே, இதுதான் ஒரு என்டையர் ரோவை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்ற மெத்தட். ஓகேங்களா? தென் தேர்டு மெத்தட், ஒரு என்டையர் ரோ அண்ட் ஒரு என்டையர் காலமை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரீஜியனை ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ப்ராடக்ட் அப்படின்ற ஹெட்டிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே செலக்ட் பண்ணிவிட்டு தென் டேட்டா ரிப்பன் டேட்டா டூல்ஸ் ஆப்ஷன் போங்க. அதில் அலோன்ற ஆப்ஷனில் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதில் சோர்ஸில் இந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ்க்கான செல் வேல்யூஸை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? தென் சேமஸ் ரீஜியனுக்கான லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜியனில் சவுத், நார்த், வெஸ்ட் இந்த மூணையுமே நம்ம வந்து லிஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ரீஜியன் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த சவுத், நார்த், வெஸ்ட் இந்த 3 டீட்டெயிலுமே நம்ம டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரீஜியன் ஹெட்டிங்க்கு கீழே இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ரிப்பன் டேட்டா டூல்ஸ் டேட்டா வேலிடேஷனில் அலோன்ற ஆப்ஷனில் லிஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டு சோர்ஸில் சவுத், நார்த், வெஸ்ட் இந்த 3 வேல்யூவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த 3மே ஒரு லிஸ்ட்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ராடக்ட்டில் நம்ம என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு என்டையர் ரோ ஹைலைட் ஆகணும். அதே மாதிரி ரீஜியனில் என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு என்டையர் காலம் வந்து ஹைலைட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 2 கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்டையர் ரோ ஹைலைட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸாக பண்ண அதே மெத்தடை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிள் வேல்யூஸை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல் ஆப்ஷன் போயிட்டு ஸோ சேமஸ் அதில் என்ன பண்ணிங்களோ அதை அப்படியே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் யூசர் ஃபார்முலா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு = B6 ஸோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 6க்கு முன்னாடி இருக்கிற டாலரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ காலம் மட்டும் நமக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும், ரோ மட்டும் சேஞ்சஸ் ஆகணும். ஸோ அதுக்காக 6க்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் = கொடுத்துட்டு G6 ஸோ G6ல் என்ன வேல்யூ செலக்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகணும். அதனால் G6 கொடுத்துட்டு தென் ஃபார்மேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லில் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துட்டு ஃபைனலாக ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது நம்ம அந்த ப்ராடக்ட்டில் என்ன லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோமோ அந்த லிஸ்ட்டுக்கான வேல்யூ மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? தென் ரீஜியனில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கான என்டையர் காலம் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேபிளில் அந்த ரீஜியனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஹோம் ரிப்பன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் ஆப்ஷன் போயிட்டு சேமஸ் அந்த லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு = C5 கொடுக்க போகிறோம். ஸோ சவுத்துன்ற ரீஜியன் C5ல் தான் இருக்குது. ஸோ அதனால் = C5 கொடுத்துட்டு இப்போது உங்களுக்கு வந்து காலம் வந்து சேஞ்சஸ் ஆகலாம், ரோ மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த 5க்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் அப்படியே வச்சுட்டு Cக்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ தென் ரீஜியனில் என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கான செல் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் H6 கொடுத்துட்டு இப்போது ஃபார்மேட் ஆப்ஷனில் என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அந்த ரீஜியனில் என்ன வேல்யூ நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்ததுக்கான என்டையர் காலம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து வெஸ்டர்ன் கொடுத்ததுனால அந்த வெஸ்டர்ன்ற காலம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நார்த்துன்னு கொடுத்ததுமே நார்த்துன்ற காலம் மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் டைமில் ஒரு என்டையர் ரோ ஹைலைட் ஆகணும், ஒரு என்டையர் காலம் ஹைலைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? தென் நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மேட்டிங் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ எதில் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுமோ அந்த டேபிளை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு தென் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்லேயே கிளியர் ரூல்ஸ் இருக்கும். அதில் கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் மட்டும் ரிமூவ் ஆகும். என்டையர் ஷீட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குமே ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.